நடிகர் அஜித்குமார் அவர்கள் வலிமை படத்துடைய படப்பிடிப்பப்ப நடிகர் யோகி பாபு அவரை தொட்ட போது டோன்ட் டச்னு அவர் சொன்னதா சொல்லப்படுது. இந்த விஷயம் சினிமா துறையில பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இந்த விஷயத்த யோகி பாபு அவர்கள் பிஸ்மி கிட்ட சொன்னதா சொல்லப்படுது. யோகி பாபு அவருக்கும் வலைபேச்சு யூடியூப் சேனலுடைய அந்தகன் பிஸ்மி சக்தி இவங்களுக்கும் இடையில ரொம்பவும் பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. முன்னாடி நடந்த யோகி பாபுடைய பேட்டியில தன்னை பத்தி தப்பா பேசினதாகவும் அதனால தனிப்பட்ட முறையில போன் போட்டு கேட்டப்ப நீங்க எங்களை கவனிக்கவே இல்லை அதனாலதான் சொல்லி யோகி பாபு சொன்னதா சொல்லப்படுது. இதனால கோபமான வலைபேச்சு யூடியூப் சேனலை சேர்ந்த அந்தகன் பிஸ்மி சக்தி இவங்க 3 பேருமே யோகி பாபுக்கு எதிராக பல வீடியோக்களை வெளியிட்டு இருக்காங்க. அப்படி சொன்னதில்ல யோகி பாபுவை டோன்ட் டச்னு நடிகர் அஜித்குமார் சொன்னதா யோகி பாபு எங்ககிட்ட சொல்லியிருக்கான்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது பிஸ்மி அவர்கள் ஒரு செய்தி நிறுவனத்துக்கு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அதுல பல விஷயங்களை பத்தி சொல்லியிருக்கிறாரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க எங்களோட வீடியோல நல்லதும் சொல்லியிருக்கிறோம் நல்லதும் சொல்லியிருக்கிறோம். யோகி பாபு அவர்கள் சினிமாவுக்கு வந்த ஆரம்ப காலகட்டத்துல ஒரு படத்துல வேற கதாபாத்திரத்துல இருந்தவங்க எல்லாம் இவரை பன்னி மூஞ்சி வாயான்னு சொல்லி கூப்பிடுற மாதிரி ஆயிருக்கும். இது தப்புன்னு சொல்லி இது ஒரு மனித உரிமை மீறல்னு சொல்லி நாங்க வீடியோ விட்டுட்டு இருக்கிறோம். யோகி பாபு அவர்கள் நாளுக்கு நாள் வளர வளர சிம்பு விஷால் வடிவேலு அவர்களை மாதிரியே தயாரிப்பாளர்களை ரொம்ப வறுத்தெடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்லியிருக்காரு. குறிப்பா ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கிட்டு அதுக்கான தேதியில நடிக்க வரேன்னு சொல்றதும் அப்புறம் அதை விட யாராவது சம்பளம் அதிகமா கொடுத்தா அவங்களுக்கு போய் நடிச்சு கொடுக்கறதுன்னு பல முறை செஞ்சிருக்கிறாரு. ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல வச்சு அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அப்படியே நாங்க ஒரு வீடியோவில் சொன்னதுனால அவர் ஷூட்டிங் போற இடத்துல எல்லாம் வலைபேச்சில் இருக்கிறவங்கள உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த விஷயங்கள் எல்லாம் வெளியே சொன்ன ஆரம்பிச்சதுனால விவகாரம் ரொம்பவும் பெருசாயிருச்சு. அதோட நியூஸ் சேனல் ஒன்றுக்கு பேட்டி கொடுத்துட்டு இருக்கும் போது ஒரு நம்பர்ல 4 முறை மிஸ்ட் கால் வந்திருந்தது. அந்நேரம் பேட்டி கொடுத்துட்டு இருந்ததுனால நான் எடுக்காம இருந்தேனோ. அதோட பேட்டியெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் ட்ரூ காலர்ல செக் பண்ணி பார்க்கும்போது அது யோகி பாபுன்னு தெரிய வந்ததுன்னு சொல்றாரு. அவர்கிட்ட பேச விருப்பம் இல்லாதனால திரும்பவும் நான் ஃபோன் செய்யலனோ, அவர் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ அதை அவர் மக்கள்கிட்டயே நேரடியாக சொல்லட்டும்னு தான் நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்கிறாரு.